ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உங்களது பிரச்சனைகளை அனைத்தையும் போக்கி உங்களுக்கு நல்ல காலத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் உன் அப்பனை ஏமாற்றி விடாதீர்கள் என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல்லுங்கள் என் தங்கங்களே. என் அன்பு குழந்தையே, என்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் அன்பு குழந்தைகளே, உங்களிடத்தில் ஒரு அவசர செய்தியை கூறவே உன் அப்பன் இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய துணைக்கு இன்று நடந்ததை பற்றி கூறவே இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய துணைக்கு இன்று நடந்திருக்கும் ஒரு காரியம் ஆபத்தானது தங்கமே. அதை சாதாரணமாக எண்ணிவிடாதே, அதவே கூற வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய துணை எப்படிப்பட்ட விஷயத்தை இப்பொழுது செய்திருக்கிறார் தெரியுமா? நீயும் உன்னுடைய துணைக்கும் மனம் சரியில்லாமல் சற்று மனஸ்தாபங்கள், மனக்கசப்பினால் பிரிந்து இருக்கிறீர்களோ தவிர உங்கள் இருவரும் மனமும் ஒருவரை விட்டு பிரிந்த ஏக்கத்தில்தான் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே. ஒருவருக்கொருவர் நினைத்து கொண்டு எப்பொழுது அவரை பார்ப்போம் என்ற எதிர்பார்ப்புடன் தான் இருவரும் காத்து கொண்டிருக்கிறீர்கள். அது இந்த அப்பாவுக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. ஆனால் இன்று உன் துணைக்கு நடந்ததை பற்றி நான் உன்னிடத்தில் சொல்லவே வந்திருக்கின்றேன் என் தங்கமே. ஏனென்றால் உன் துணை இன்று மனமுடைந்து அழுது விட்டார் என் தங்கமே. ஏன் என்பதையும் எதனால் என்பதையும் அதன் பின் என்ன நடந்தது என்பதையும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உங்களுடைய பிரிவை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னை விட்டு இருப்பதையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் நரக வேதனை போல் இருக்கின்றது. ஏதோ கோபத்தினால் நடந்தது என்று நினைக்கிறார். இந்த அளவிற்கு போகும் என்று அவர் நினைக்கவில்லை என் தங்கமே. ஆனால் இப்பொழுது நீ இல்லை என்ற நிலைக்கு வரும்பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் தங்கமே. மனமுடைந்து அழுதே விட்டார் என் தங்கமே. ஏனென்றால் உன்னுடைய பிரிவை அவரால் தாங்க முடியவில்லை. மனமுடைந்து அழுது கூர்மையான ஆயுதங்களால் அவரையே அவர் கீறிக்கொண்டிருக்கின்றார், வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன்னை அவரால் இழந்து இருக்க முடியவில்லை என்று அவரையே வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார். நான் இனி வாழ்ந்து என்ன பயன், எனக்கு வாழவே விருப்பமில்லை என்ற அளவிற்கு அவர் ஆகிவிட்டார் என் தங்கமே. நான் வாழ மாட்டேன், அவரோடு தான் வாழ்வேன் என்று அவர் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. வாழ்ந்தால் உன்னோடுதான், இல்லை என்றால் இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவிற்கே அவர் வந்துவிட்டார் என் தங்கமே. உன்னுடைய பிரிவு அவரை இந்த அளவிற்கு ஆக்கிவிட்டது. ஏனென்று எனக்கு முன்னரே தெரிந்தால் உங்களை நிச்சயமாக நான் இந்த அளவிற்கு பிரிவை கொடுத்திருக்கவே மாட்டேன் என் தங்கமே. உங்களால் இப்படி ஆகி இந்த அளவிற்கு நேசத்தை கொட்டி வைத்திருக்கிறீர்கள் என்பதில் நான் தவறிவிட்டேன் என் தங்கமே. உனக்கு என்று விதிக்கப்பட்டது எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் தடைபடாது தங்கமே. அனைத்தையும் அவ்வப்பொழுது தலையில் எழுதியபடி நடந்து கொண்டுதான் இருக்கும் தங்கமே. அதை என்னால் சற்று மாற்ற மட்டுமே முடியும். ஆனால் அந்த மாற்றத்தை நான் கொடுக்காமல் விட்டது இப்பொழுது எவ்வளவு தவறாக வந்து நிற்கிறது என்பது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் தங்கமே. என்னுடைய விளையாட்டால் எதுவும் நடக்கும். ஆனால் இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது. அவர் அந்த நிலையில் என்னால் கூட பார்க்க முடியவில்லை என் தங்கமே. நீ எப்படி தாங்கிக் கொள்வாய்? உன்னிடம் முதலில் சொல்ல வேண்டாம் என்றே உன் அப்பன் முடிவெடுத்து இருந்தேன். ஆனால் இதற்கு மேலும் சொல்லாமல் இருந்தால் என் குழந்தை மிகுந்த கஷ்டத்தோடு வேதனையும் சுமந்து விடுமே என்ற ஒரு காரணத்திற்காகவே உன் அப்பன் இப்பொழுது ஓடோடி வந்து உன்னிடத்தில் சொல்லிவிடலாம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன் என் தங்கமே. இந்த அளவிற்கு உன்னுடைய துணை
சொல்லும்போது நான் எப்படி தங்கமே உங்கள் இருவரையும் பிரித்து வைப்பேன்? நிச்சயம் உன்னுடைய கோரிக்கைகளை தீர தினமும் ஒரு அத்தியாயத்தை உனக்கு நான் உருவாக்கி தருவேன் என் தங்கமே. நீ செய்யும் செயல் அனைத்தும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக மாறும் என் தங்கமே. உன்னை அறியாமலே உன்னை மிக பெரும் உயர்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. காலங்கள் கனிந்து வரப்போகின்றது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் என் தங்கமே. நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வீர்கள் என் தங்கமே. எக்காரணத்திற்காகவும் எதையும் இழந்துவிடக் கூடாது இனி என்று இருவரும் முடிவெடுத்து கொள்ளுங்கள் என் தங்கமே. இருவரும் அமர்ந்து அனைத்தையும் பேசிக்கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், இனி அந்த பேச்சிற்கே இடம் இருக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் தைரியத்தை கைவிட்டு விடாதே. தைரியமாக அனைத்தையும் செயல்படு என் குழந்தையே. அவரின் பேச்சை இவரின் பேச்சை கேட்பதை முதலில் நிறுத்திவிடுங்கள். அவரால் சண்டை போட்டுக்கொண்டு இவரால் சண்டை போட்டுக்கொண்டு இருப்பது தவறு என் தங்கமே. நான் இருக்கின்றேன். உன்னுடைய குறையை என்னிடம் கூறு. அனைத்தையும் சரி செய்து வைக்கின்றேன். இருவரும் மனஸ்தாபங்களை விட்டு பேசிக்கொள்ளுங்கள் என் தங்கமே. இனி இப்பொழுது நீ உன் துணையிடம் பேசவில்லை என்றால் இனி எப்பொழுதும் பேச முடியாமல் போய்விடும். அவரை போய் பார்த்து முதலில் பேசு என் தங்கமே. உன்னுடைய வீராப்பெல்லாம் போதும் தங்கமே. அனைத்தையும் மறந்து அவரிடம் பேசு. அவர் நீயே கதி என இருக்கிறார் என் தங்கமே. என்னை கதி என வந்த என் குழந்தைக்கு அனைத்தையும் சொல்லிவிட்டேன். இனி இதற்கு மேல் உன் முடிவுதான் என் தங்கமே. காலங்கள் கனியும் பொழுதே அனைத்தையும் முடித்து கொள்வது நல்லது என் தங்கமே. நீ எதை எதிர்பார்த்து போராடினாயோ அது கிடைக்கும் வேளையில் நீ வீராப்பாக இருந்து என்ன செய்வது என் தங்கமே? கலங்காமல் இரு. எதுவும் நல்லதாகவே வரும் தங்கமே. எது வந்தாலும் எதிர்த்து போராடு தங்கமே. உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என் தங்கமே. எதையும் சமாளித்துக் கொள்வோம் என்ற தைரியத்தோடு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே. அவரை முதலில் சென்று பார்த்து ஆறுதல் படுத்து என் தங்கமே. நீ இல்லாத உலகில் அவர் வாழ விரும்பாத அளவிற்கு உன்னை விரும்பும் அவரை இப்படி அலக்களிக்காமல் இரு என் தங்கமே. சிறிது நாள்தான் அனைத்தும் சரியாகிவிடும். அனைத்தையும் சரி செய்து தருகின்றேன். எல்லாவற்றையும் சரி செய்து உன் துணையை உன்னிடம் ஒப்படைக்கும் தருணம் இது. இதை தவறவிடாமல் சென்று பார் தங்கமே. அவரும் உன்னை எதிர்பார்த்துதான் காத்திருக்கின்றார் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.